ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மே மாதம் 21 புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஆராதனையின் காரணம். எபிரெயர் 10:5 சொல்லுகிறது, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். நாம் கர்த்தரை ஏன் ஆராதிக்க வேண்டும்? ஏன் அவரை துதித்து மகிழ வேண்டும்? அவர் நம்மை சிருஷ்டித்தார் என்பதும் தாயின் வயிற்றிலே நம்மை உருவாக்கினார் என்பதுமே முக்கியமான காரணங்கள். தாவீது சொல்லுகிறார், 139 சங்கீதம் 15-16 வசனங்களில், நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர விரோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நம்முடைய சரீரத்தை கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமாய் உருவாக்கியிருக்கிறார். நம்முடைய மூளையிலே எத்தனை ஆயிரம் கணினிகளின் ஞானத்தை பொருத்தியிருக்கிறார். சாதாரண ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் எலும்புகள், நரம்புகள், தசை நார்கள், நாக்கிலே சுவை அறியக்கூடிய சுரப்பிகள், காதிலே ஓசை அறியக்கூடிய நுண் முடிச்சுக்கள், இன்னும் இரத்தத்திலே லட்சமான வெள்ளை அணுக்கள், சிகப்பு அணுக்கள், பிளாஸ்மா, ஹீமோகுளோபின் போன்ற பொருட்கள், கோடியான உயிருள்ள செல்கள் ஆகியவை இருக்கின்றன. தேவன் நம் சரீரத்தில் இருதயத்தை வைத்தார், நுரையீரலை வைத்தார், கல்லீரலை வைத்தார், சிறுநீரகங்களை வைத்தார். எத்தனையோ விதங்களில் அவை நமக்கு உதவியாய் இருக்கின்றன. கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் ஞானம் வியந்து போற்றக்கூடியது. அவருடைய செய்கைகளை எல்லாம் நினைக்கும் போது நமக்கு ஆச்சரியமும் பிரமிப்புமாய் இருக்கிறது. கர்த்தர் இவ்வளவு அதிசயமாய் ஏன் நம்மை உண்டாக்கினார்? ஒரு தமிழ் கவிஞர் சொல்லுகிறார், படைத்தான் படைப்பையெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. ஆம், மனுஷர் சிருஷ்டிக்கப்பட்டதே ஆண்டவரை துதித்து அவரை ஆராதிப்பதற்காகவே. தாவீது சொல்லுகிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். 139 சங்கீதம் 14 வசனம். தேவன் நம்மை சிருஷ்டித்த போது சுவாசத்தை ஊதி ஜீவாத்துவமாக்கினார். எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் அந்த ஆத்துமாவிலிருந்தே புறப்படுகிறது. நினைவுகள் தோன்றுகின்றன, ஆசா பாசங்கள் உருவாகின்றன. மாத்திரமல்ல, நாம் அவரோடு உறவாடி மகிழ்வதற்கு ஆவியையும் நமக்குள் வைத்தார். ஆகவே நாம் சரீரத்திற்காக மட்டுமல்ல, ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதற்குமாக ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்மை உருவாக்கின கர்த்தர் நம்மேல் ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார். நாம் அவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பதே அந்த எதிர்பார்ப்பு. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆவலோடு துதியை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைய நினைவிற்கு 34 சங்கீதம் 1 வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 நாளாகமம் 13, 14 மற்றும் 15 அதிகாரங்கள். மாலை யோவான் 7 அதிகாரம் 1 27 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரத்தோடு கர்த்தரை துதியுங்கள்,
கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.